நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம், பாபநாசம், வள்ளியூர், திசையன்மலை பகுதிகளிலும் நேற்று முதலே கனமழை பெய்து வந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. இதனால் மலைப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து பாபநாசம் பகுதிக்குட்பட்ட அகஸ்தியர் அருவியில் பயணிகள் குளிப்பதற்கு இன்று இரண்டாவது நாளாக வனத்துறையினர் தடை விதிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் அந்த பகுதியில் செல்வதற்கும் வனத்துறையினர் இன்று காலை முதலே அனுமதிக்கவில்லை. இதையடுத்து திடீரென இன்று காலையில் பாபநாசம் பகுதியில் இருந்து அகஸ்தியர் அருவிக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவின் போது சாலையோரத்தில் இருந்த சிறிய அளவிலான தடுப்புகளும் உடைந்து அப்படியே கீழே விழுந்திருக்கிறது. தகவலை அறிந்த வனத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தி இந்த மண் சரிவு எப்படி ஏற்பட்டது, எந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு ஏற்பட்டது விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர். அவர்களும் தற்பொழுது சம்பவ இடத்திலே ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்த மண் சரிவு சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.